இந்த தேர்தல் பிரச்சார கூட்ட நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மதிப்புக்கும் மரியாதைக்கும் போற்றுதற்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர், நாடாளுமன்ற மரியாதைக்குரிய சகோதரர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இப்பொழுது உரையாற்றுவார். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான வெற்றி கூட்டணி, தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த கூட்டணி சார்பிலே இன்னும் 2 வாரத்தில் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர், 2 வாரத்தில் மீண்டும் முதலமைச்சராக வர இருக்கின்ற இந்த எடப்பாடி சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் மாண்புமிகு மரியாதைக்குரிய திரு எடப்பாடியார் அவர்களே, இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளே, என் உயிருடன் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் இந்த அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். வருகின்ற தேர்தலில் எடப்பாடி தொகுதியில் போட்டியிடுகின்ற நம்முடைய எடப்பாடியார் அவர்களை நீங்கள் எல்லோரும் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாட்டிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த தொகுதியில் அவர் வெற்றி பெற வேண்டும். இது உறுதியாக நடக்கும். அது மட்டுமில்ல, இன்னும் 2 வாரத்திலே தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வருவார். அது உறுதி. அது வந்தால்தான் தமிழ்நாட்டில் உள்ள பெண்களுக்கு பாதுகாப்பு, தமிழ்நாட்டில் உள்ள குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இங்கே வருகை தந்திருக்கின்ற அத்துணை தாய்மார்களுக்கும், தமிழ்நாட்டில் அத்துணை பெண்கள் தாய்மார்கள் பெற்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வர வேண்டும். கடந்த மாதம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2.5 வயது குழந்தையை கெடுத்து கொலை செய்த ஒரு காட்சியை நாம் பார்த்தோம். கடந்த மாதம் மதுராந்தகம் அருகிலே 14 வயது ஒரு குழந்தையை 2 மனித மிருகம் போதையிலே கெடுத்து விட்டு ஓடிவிட்டார்கள். கடந்த மாதம் தூத்துக்குடி மாவட்டத்தில் விளாத்திக்குளத்திலே 12வது படிக்கின்ற ஒரு பெண்ணை கெடுத்து கொலை செய்த காட்சியை நாம் பார்த்தோம். 4 மாதத்திற்கு முன்பு கும்மிடிப்பூண்டி அருகிலே 8 வயது குழந்தையை ஒரு மனித மிருகம் போதையிலே கெடுத்து ஓடிவிட்ட காட்சியை நாம் பார்த்தோம். அன்றாடம் தமிழ்நாட்டிலே இது போன்ற காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதையெல்லாம் மாற வேண்டும். ஏமா, நாளைக்கு நம்ம குழந்தைக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? உங்க பேத்திக்கு, உங்க பெண்ணுக்கு இது நடக்காது என்ன உத்தரவாதம்? ஒரே உத்தரவாதம், எடப்பாடியார் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்தால்தான் உங்கள் பெண்களுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கும். தமிழ்நாட்டிலே இதுவரை 12 முதலமைச்சர்கள் ஆண்டார்கள். எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும், அண்ணா அவர்கள் காலத்திலும், செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் காலத்திலும், எடப்பாடியார் அவர்கள் காலத்திலும். ஆனால் ஒரு குழந்தை கூட கெடுத்து கொலை செய்த சம்பவம் இதுவரைக்கும் நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் இந்த கேடுகட்ட துப்புகட்ட திமுக ஆட்சியில அன்றாடம் இந்த குழந்தைகளை சிதைத்து பிஞ்சு குழந்தைகளை கொன்று குவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த திமுகவை விரட்டி அடியுங்கள், வீட்டுக்கு அனுப்புங்கள். அது மட்டுமல்ல, எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாய குடும்பத்திலே பிறந்தார். இன்று தமிழ்நாட்டில் விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். 3280 விவசாயிகள், தினம் 2 விவசாயிகள் தற்கொலை செஞ்சிட்டு இருக்காங்க. தினம் விவசாயத்திற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? எதுவும் கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தொடக்க தேர்தல் பிரச்சாரத்தில் தமிழ்நாட்டில் அவர் செய்ததை வைத்து வாக்கு கேட்டார், எடுபடல, ஏன்னா எதுவும் செய்யல. பிறகு பிஜேபி வந்துரும் ஒரு பொய்யை சொல்லி வாக்கு கேட்டார், அதுவும் எடுபடல.
அதன் பிறகு எடப்பாடியார் அவர்களையும் என்னையும் தனிநபர் விமர்சனம் செய்து கொச்சையா மோசமான வார்த்தைகளை கேட்ட ஸ்டாலின் அவர்கள் இப்ப அதுவும் எடுபடல. இப்ப ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு இறங்கிட்டார் தெரியுமா? நான் ஆட்சிக்கு வந்தா 8000 ரூபாய் கூப்பனை தரேன். அது இவ்வளோ தரங்கட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம். இதெல்லாம் நீங்கள் சிந்திக்க வேண்டும் தமிழக மக்களே. நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஒரு விவசாயி. இந்த மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் உள்ள விவசாய திட்டங்களை நிச்சயமாக நீர் திட்டங்களை கொண்டு வருவார். இன்னொன்னு நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஒரே ஒரு நீர் திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வரவில்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டம், அத்திக்கடவு அவிநாசி திட்டம், காவேரி குண்டார் திட்டம், எண்ணேகோல் புதூர் தும்பலள்ளி திட்டம், இப்படி எத்தனையோ திட்டங்களை கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரி கூட தொடங்கல தமிழ்நாட்டில். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் 11 மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கடந்த 5 ஆண்டு காலத்தில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு எம்பிபிஎஸ் திட்டத்தை கூட கூட புதுசா உருவாக்கல. ஒரு மின்சார திட்டம் கூட ஸ்டாலின் அவர்கள் கடந்த 5 ஆண்டு காலத்தில் கொண்டு வரல. ஒரு பள்ளிக்கூடத்தை கூட புதுசா தொடங்கல ஸ்டாலின் அவர்கள். ஆனால் எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் கிட்டத்தட்ட 3000 பள்ளிக்கூடங்களை தொடங்கினார், 280 கல்லூரிகளை தொடங்கினார். ஆக இதையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா 100 நாள் திட்டத்தை 150 நாளா உயர்த்துவோம் சொன்னார். எவ்வளவு நாள் நடக்குது? இன்னைக்கு 12 நாள் கிடைச்சிருக்கு. 12 நாள். அதனால தான் நான் சொல்றேன், ஒரு விவசாயிய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீங்கள் ஆக்க வேண்டும். எடப்பாடியார் அவர்கள் இன்னும் 2 வாரம், மே மாசம் 4ஆம் தேதி ரிசல்ட், மே மாசம் 5ஆம் தேதி பதவி ஏற்கிறார், முதலமைச்சராக பதவி ஏற்க போறார். இன்னும் 2 வாரம் தான் பதவியேற்று விவசாயிகளுக்கு நான் நெல் ஒரு குவிண்டாலுக்கு 3500 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கிறார். இப்ப ஸ்டாலின் சொல்றாரு, நெல்லு நாங்க ஒரு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் கொடுக்கிறோம் ஸ்டாலின் சொல்றார். அவர் கொடுக்கலாமா? 2500 ரூபாயில மத்திய அரசு, மோடி அரசு 2369 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. ஸ்டாலின் அவர்கள் வெறும் 131 ரூபாய் தான் ஊக்கத்தொகை கொடுத்துட்டு இருக்கிறார். அதெல்லாம் நீங்கள் சிந்திங்கள். ஒரே குடும்பம் தான், ஒரே குடும்பம் தான் திமுக குடும்பம், ஒரே குடும்பம் தான். இன்னொன்னு நான் சொல்றேன், இங்க வந்திருக்கின்ற என் பாட்டாளி சொந்தங்களுக்கு நான் சொல்றேன், கடந்த ஓராண்டு காலம் நடந்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த நிகழ்வுக்கு காரணம் ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மருமகன், அவர் குடும்பம் தான் காரணம். இது ஒவ்வொரு பாட்டாளி சொந்தமும் இது ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அவ்வளோ ஏதோ நம்மளை பலவீனப்படுத்தணும், பிரச்சனை உருவாக்கணும், இந்த கூட்டணிக்கு பலவீனப்படுத்தணும் அந்த எண்ணத்துல தான். எதுவும் எடுபட போறது கிடையாது. உறுதியா நம் கூட்டணி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறது. இங்க என்ன ஒரு வேண்டுகோள், இங்கே எடப்பாடியார் அவர்கள் கடந்த ஆட்சி காலத்தில் சேலம் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வந்தார். இது எங்களுடைய 30 ஆண்டு கால கனவை நிறைவேற்றியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே போன்று அடுத்த வருகின்ற அவர் ஆட்சி கால எடப்பாடியார் அவர் ஆட்சி காலத்தில் தனியாக ஒரு பட்ஜெட்டை போடப்படும். நான் உங்களுக்கு சார்பில் நான் சொல்லிடுறேன். நான் ஏன்னா இப்ப விவசாயத்துக்கு தனி பட்ஜெட்டை போடுறாங்க. அதே போன்று நெசவாளருக்கு தமிழ்நாட்டில் தனி பட்ஜெட், மினி பட்ஜெட், தனி பட்ஜெட் போடப்படும் என்று இந்த செய்தியும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். நெசவு தொழில் போயிடுச்சு எல்லாம். ஸ்டாலின் அவர்களுக்கும் நெசவாளருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? ஸ்டாலின் அவர்களுக்கும் எதுவுமே சம்பந்தம் கிடையாது. ஏதோ சுத்தி வந்து விளம்பரப்படுத்திட்டு பொய்ய சொல்லிட்டு இருக்கிறார். அதனால இங்க இருக்கின்ற இங்க சேலம் மாவட்டத்தில் மட்டுமில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும், குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், நெசவாளர்கள், அரசு ஊழியர்கள், இளைஞர்கள், தொழிலாளர்கள்
கொண்டு நம் பிள்ளைகளை நம் பேர பிள்ளைகளை கெடுத்து கொண்டு நாசமாகி கொண்டிருக்கின்ற இந்த சூழ்ச்சியான இந்த மோசடியான திமுக ஆட்சியை விரட்டி அடியுங்கள். இப்போ ஒன்னே ஒன்று நம்பி இருக்கிறாங்க திமுகவில். பயம் வந்துடுச்சு. என்ன? ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறாங்க. நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டில் 5,75,000 5,75,00,000 ஓட்டு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய்னா 12,000 கோடி திமுக ஓட்டுக்கு கொடுக்குது. 8,000 கோடி திமுக எலெக்ஷன் செலவு, 20,000 கோடி செலவு பண்றாங்க இந்த தேர்தலில் திமுக. அப்போ எவ்வளவு கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. உங்க பணத்தை கொள்ளடிச்சு வச்சுக்கிற இந்த கொள்ளக்கார கூட்டத்தை விரட்டி அடியுங்கள். இந்த திமுக ஆட்சியை அகற்றுங்கள். அவர்களுக்கு ஆள தகுதி இல்லாதவர்கள், நேர்மையற்றவர்கள், திறமையற்றவர்கள், ஞானமற்றவர்கள். இப்படி ஒரு ஆட்சி வேண்டாம். திமுக ஆட்சி தோல்வி அடைந்து விட்டது. நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆக்குங்கள். இந்த எடப்பாடி தொகுதியிலே தமிழ்நாட்டில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே இந்த சட்டமன்ற தொகுதியிலே இரட்டை இலை வெற்றி பெற்றாக வேண்டும். அதை நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்ற என் தம்பிகள், என் தங்கைகள், என் சகோதரிகள், என் தாய்மார்கள், என் அண்ணன்மார்கள் அத்தனை பேரும் உறுதி செய்கின்ற வகையிலே நாம் இந்த தேர்தலில் இந்த எடப்பாடி தொகுதி மட்டுமில்ல, இந்த சேலம் மாவட்டம் மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் நாம் வெற்றி பெறுவோம். நன்றி.